ஒரு நாள் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து கோல்டு அனாலிசிஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம், எங்கே போய் எங்கே வருதுன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு நான் நேற்று விளங்கப்படுத்தியிருந்தேன், நான் இந்த இடத்துல கோல்டு வந்து தொட்டு கொண்டு போகும்னு சொல்லி பார்ப்போம். கிட்டத்தட்ட எங்களோட ட்ரெண்ட் லைனுக்கு கிட்ட வந்துட்டு அப்படியே மேலே போகிறேன். உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் தொட்டிருந்தாருன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கு. ரெண்டாலும் வந்து நாங்கள் இன்னொரு ட்ரெண்ட் லைன் இதுக்குள்ளால வரைஞ்சோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து சரியாக தான் அவர் போய்கொண்டிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டு பார்ப்போமா? இந்த பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் சரி, அவர் போய்கொண்டிருக்கிறார். சரியான ரூட்டில் அவர் போகிறார். நாங்களே அவரை மறுப்பான். சரி, சரியான ரூட்டில் அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்போ வந்து அவர் மேலே டபிள்யூ பேட்டர்னில் இருந்தால் இதான் இந்த டபிள்யூ பேட்டர்ன் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு. இப்போ அந்த டபிள்யூ பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து கீழே இருக்கும், இன்னொன்று அந்த டபிள்யூண்ட முடி வந்து இன்னொன்று வந்து மேலேயே இருக்கும். அப்போ அது மாதிரி போவார். அப்போ இப்போ நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன் கிட்டத்தட்ட 3340 கிட்ட போகும்னு சொல்லி, 3332 3340 ரேஞ்சுக்குள்ள நிற்கும்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி விடியவல்லனை நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து கீழே இறங்கி, இந்த விடத்தடிக்க கீழே இறங்கி இனி மேலே போக தொடங்கிட்டார். அப்போ இதுதான் வந்து இந்தியான் உங்களுக்கு அனாலிசிஸாக இருந்தது. அப்போ நான் உங்களுக்கு நேற்று உங்களுக்கு சொல்லி தந்தேன் 3306 கிட்ட போகுமெண்டு. 3294 கிட்ட இறங்கி இருக்குது. அதே மாதிரி நான் உங்களுக்கு நேற்று அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன் 3294 உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி 3294க்கு இறங்கி இருக்குது. இறங்கிட்டு இனி இப்போ 3340 கிட்ட வந்துட்டுது. அப்போ 3306 தொடக்க 3310 இருந்து 300 நான் சொன்ன அந்த இடைவெளிக்குள்ளேயே உங்களுக்கு வந்திருக்குது. 3306 3310 வந்திருக்குது. அதே மாதிரி 3320க்கு வந்து பிறகு அதில் கொஞ்சம் நேரம் தேங்கி போட்டு பிறகு திருப்பி உடைச்சி கொண்டு 3326 பிறகு 3332 இப்போ 36 கிட்ட வந்திருக்குது. அப்போ 3340 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போ இப்போ இது வந்து மேல் நோக்கி எங்களுக்கு போக போகுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ மேல் நோக்கி எங்கே மட்டுக்கும் போகும்? இப்போ 3350 3365 கிட்ட போகும். அப்போ எங்கள் இடத்துல 3300 நான் சொன்னேன் தானே இந்த ஊசிகளை கவனிக்க வேணும்னு சொல்லி, அந்த ஊசிகளை நீங்கள் கவனிச்சிக்கலாம்டா. சரி, அப்போ இங்கே வரும் 3350 கிட்ட வரும். அதுக்கு பிறகு 3365 வரைக்கும் போகும். சரி, அப்போ 3365 மட்டுக்கும் போகும். அப்போ இது மட்டுக்கும் 3365 மட்டுக்கும் போகும். அப்போ போயிட்டு பிறகு என்ன நடக்கும்? சில வேளைகளில் வந்து அவர் திரும்புறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது, கொஞ்சம் திரும்பிட்டு. ஆனால் உண்மையிலேயே வந்து இது 3340 3350களை தாண்டிட்டு தான்டா இந்த ரேஞ்சை வந்து தாண்டிட்டுது என்று சொல்லி சொன்னால், இந்த ரேஞ்சை வந்து தாண்டிட்டு தான்டா அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு வந்து அது மேலே தான் போகும். அப்போ அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்போ இந்த ரேஞ்சை வந்து தாண்டிட்டு உடைச்சி கொண்டு மேலே போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து 3376 அதுக்கு பிறகு அங்கால நான் சொன்னேன் இந்த 3360. அப்போ 3365 3350 65 இந்த ரேஞ்சை வந்து உடைச்சி கொண்டு போயிட்டு தாருண்டா அங்கால 3376க்கு போகும். அதுக்கு பிறகு வந்து எங்கெங்கே போகும்? பிறகு அங்கால 3404க்கு போகும். இந்த ரேஞ்சுக்கு போகும். 3404க்கு 3421க்கு கிட்ட போகும். அதுக்கப்புறம் அப்படியே 3440 3468 3500 3550 வரைக்கும் போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ இது முழுக்க இந்த மாதத்துக்கான ரேஞ்சையே நான் உங்களுக்கு இந்த முறை தந்துருக்கிறேன். இதுதான் இந்த ரேஞ்ச் உங்களுக்கு தந்துட்டேன். அதே மாதிரி இப்போ இது வந்து இப்போ இதை பிரேக் பண்ணிக்கொண்டு, இப்போ நாளைக்கு வந்து இதை பிரேக் பண்ணிக்கொண்டு போகுதுன்னு வைங்களேன். அப்போ இதை பிரேக் பண்ணிக்கொண்டு வந்தால் எங்கள் கிட்டத்தில் எங்கே வரும்? இது கிட்ட வரும். அப்போ எங்கே வரும்? 3274க்கு வரும். அப்புறம் 3274 70 இடையில இருக்கும். அப்புறம் 3248 44 கிட்ட இறங்கும். அப்படியே கீழே இறங்கி 3222 அதே மாதிரி 3204 இந்த ரேஞ்ச் எழுக்கலையே 3204 3200 நான் சொன்னேன் இந்த பெட்டி போட்டிருக்கிறேன், இந்த பெட்டி எழுக்கலாம் நிற்கும். சரியா, இந்த பெட்டி எழுக்கலாம் நிற்கும். அப்போ 3204 3178 கீழே இறங்கி அதே மாதிரி எங்கே மட்டுக்கும் வரும்? இந்த ரேஞ்சுக்கு முதல்ல எடுக்க வருவார், பிறகு இந்த ரேஞ்சுக்கு எடுக்க வருவார். அப்போ எங்கே மட்டுக்கும் எங்களுக்கு போகும்ண்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 2900
50 மட்டுக்கும். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு அந்த 2950 எடுக்கிறன்றது ரொம்ப ஸ்கெப்டிக்கலான ஒரு விஷயம் எனக்கு. அது இப்போ இறங்குமான்ட்டு எனக்கு தெரியலை. ஆனால் ஒருக்கா மேலே போய்த்தான் கீழே விழுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ என்னென்னா இப்போ வந்து இந்த இறங்குற ஏணி இருக்குது தானே, அப்போ என்ன செய்ய வேணுமெண்டா இந்த இறங்குற ஏணி வந்து மேலே ஒருக்கா ஃபோல்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இறங்க வேணும். அதாவது ஃபோல்ஸ் பிரேக் அவுட்னு நான் சொல்கிறத விட இதை வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு சொல்லுவோம் தானே. அப்போ எனக்கு ஏன் நான் அந்த ஃபோல்ஸ்ன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நான் அந்த உயர பறந்தாத்தான் நிறைய தூரத்துக்கு வந்து கீழே இறங்க முடியும், முக்குளிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கீழே ஆழ்கடலுக்கு போனால்தான் நல்ல வேகமாக வந்து மேலே வந்து கடலிட மட்டத்துக்கு வந்து பறந்து வரலாம், அதாவது நீந்தி கொண்டு டக்குன்னு விரைவாக வரலாம். அப்போ இது வந்து இதுதான் இந்த பேசிக் கான்செப்டே, அதாவது லாஜிக்ன்றது சொல்கிறது லாஜிக்கல் இந்த கான்செப்ட் வந்து இதுதான். இதை மட்டும் வேற ஒன்றுமே இருக்காது. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து என்னது மேலே போயிட்டு கீழே இறங்க மட்டும் சொல்லி, அதாவது ஃபோல்ஸ் பிரேக் அவுட்னு நான் சொல்கிறது உண்மையிலே தப்பான விஷயம்தான். அது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ன்றே வச்சுக்கொள்ளுவோமே. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து இது இப்போ எல்லோரும் வந்து இப்போ இதில் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குதான் இல்லையாண்டு இல்லை. ஆனால் பிரேக் அவுட் கொடுத்தா பிறகு உங்களுக்கு இப்போ அது என்ன நடக்குமென்னு சொல்லி சொன்னேன். இப்போ நானே அதை அப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து போட்டு பிறகு பார்த்தா அதில் பாதாளத்துக்கு கீழே இறங்குவார். அப்போ அதுதான் பிரச்சனை. அப்போ அதனால நான் சொல்கிறேன்னா, இது கீழே இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்களாண்டா மேலே ஏறி போட்டு இந்த பாருங்கோ, இந்த இதில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து மேலே ஏறி போட்டு அப்போ என்ன செய்யும், அதில் பாதாளத்துக்கு கீழே இறங்கும். அதே மாதிரி தான் அந்த வந்து அது கீழே இறங்கும். அப்போ பிரேக் அவுட் கொடுத்து போட்டு அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டு சொல்லுவீங்க, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்து இறங்கும். அப்போ இதுக்கு கணக்கெல்லாம் நீங்கள் பயப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். இப்போ இன்னொரு நாங்கள் வந்து நிறைய அனாலிசிஸ் செய்த நாங்கள் தானே, இப்போ வந்து இன்னொரு அனாலிசிஸுக்கு போவோம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த புரோக்கர்ஸை வச்சு இந்த புரோக்கர்ஸில் வந்து நான் வந்து கூடுதலாக என்ன செய்கிறேன்னா படங்களுக்கு பார்ப்பேன். இந்த படங்கள் எல்லாம் சரி வருதா, இந்த படங்கள் எல்லாம் எங்கே போகுது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் வந்து நான் என் ஒருத்தருக்கு வந்து நான் படிப்பிக்க தொடங்குறதோ அல்லது எந்த ட்ரேடிங்கை நான் எடுக்க தொடங்குறதோ. அப்போ இப்போ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள எல்லாம் நாங்கள் இதுக்குள்ளே அதுக்குள்ளே வரும்னு சொல்லி பார்ப்போம். வாரன் அன்றைக்கு நான் படம் எல்லாம் போட்டு வடிவ பார்த்து நான் பருவம் பர்ஃபெக்ட் அந்த இடத்துக்குள்ளேயே இருக்கிறார். இப்போ வந்து ஏணி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்களா ஏணி இறங்கி கொண்டு போகுது, எங்களோட சப்போர்ட் லைனை தொட்டுட்டேன். அப்போ என்ன செய்கிற, இனி மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ நான் சொன்னேன் தானே, இப்போ விதமாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இறங்குற ஏணி கிடக்குது. அப்போ ஒரு புரோக்கருக்கில் வந்து நான் வந்து இறங்குற ஏணியை போட்டு பார்த்தேன். இன்னொன்றில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏறுற ஏணியை போட்டு பார்த்தேன். அப்போ என்ன செய்யுது, இறங்கி ஏறி என்ற சப்போர்ட் லைனை தொட்டுக்கொண்டு மேலே போகிறாரா. இதுதான் அப்போ உங்களுக்கு வந்து திருப்பி வந்து அனாலிசிஸ் செய்து கொண்டு வரையில வந்து உங்களுக்கு அந்த படங்கிறதான் முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து பிரச்சனையாக இருக்கும். அந்த படம் வந்து சரியாக வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால், வேற படம் வந்து சரியாக வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களை ஆறாலையுமே இந்த ட்ரேடிங்கில் விழுத்த இயலாது. இந்த வர படங்களை சரியாக நீங்கள் பார்த்தீங்களன்ற அவ்வளவு தான் உங்களுக்கு இருக்கிற வேலை கணக்கெல்லாம் இல்லை. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வரப்படங்கள் இங்கே இதெல்லாம் வந்து நான் எப்போ எங்கெல்லாம் வரப்போகுதுன்ட்டு எந்த ட்ரெண்ட் லைனை விட்டு இதெல்லாம் வந்து முதலே போட்டு வச்சது. இப்போ நான் உங்களுக்கு நம்புறீங்களோ தெரியாது, இதெல்லாம் வந்து முதலே போட்டு வச்சது. அப்போ எந்த ட்ரெண்ட் லைனை வந்து இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு என்னென்று நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, கேப் ஒன்று விட்டுட்டா அந்த கேப்பை வந்து எடுத்துக்கொண்டு போகிறேன் சரியா, அந்த கேப்பை வந்து எடுத்துக்கொண்டு போகிறேன். அப்போ நான் இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் இடத்துல வந்த உடனே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், என்னோட செல்லை வந்து நான் அமர்த்தி போட்டு இடத்துல வந்தோடனே நான் எடுப்பேன். அப்போ அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு லாட் சைஸை பொறுத்து எவ்வளோ லாட் சைஸ் போடுறீங்க, இன்ட்ரா டே ட்ரேடிங் செய்கிறீங்களா அல்லது வந்து உங்களுக்கு ஃபாரெக்ஸில் வந்து ஸ்கேல்பிங் செய்கிறீங்களா, அந்த ஸ்கேல்பிங்லேயும் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கலாம். அப்படி பயந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ட்ரேடிங்கே செய்யக்கூடாது. அப்போ இவ்வளோ தான் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தில் கொண்டீங்களா அதுக்கு மிஞ்சி வேறு எதுவுமே இருக்காது. இதுக்கு மிஞ்சி நான் என்ன விளங்கப்படுத்துறது, இப்போ இந்தியன் ட்ரேடிங் எல்லாம் எங்களுக்கு போயிட்டுது. இப்போ நான் உங்களுக்கு ரேஞ்சிங் தந்துட்டேன், மேலே போனால் எவ்வளோ தூரம் போகுது, நீ கீழே வந்தால் எவ்வளோ தூரம் போகுதுன்னு நான் உங்களுக்கு ரேஞ்சிங் தந்துட்டேன். இனி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ் பராலிசிஸில் சந்திப்போம். சரியா, ஓகே, பாய், வணக்கம்.